வணக்கம். விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் தூய ஆட்சி தருவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ துயர ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அதிகமாக கெட்டு போய் கிடக்குது. இந்த சமயத்தில் ஆதவ அர்ஜுனா மூலமாக அதிமுகவோட அதிருப்தி எம்எல்ஏக்கள் சிலரை வந்து அப்படியே தூக்குறாங்க. இப்போ 3 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே அதிருப்தியில் இருக்கிறவங்க சிவி சண்முகம், வேலுமணியை தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி டீமில் இருந்து தூக்குறதுக்கு விஜய் வந்து பேரம் பேசிகிட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுனா மூலமாக பேரம் பேசுகிறாங்க. லாட்ரி டிக்கெட்டில் சம்பாரித்த காசு ஏகப்பட்ட காசு கிடக்குது. அவங்க வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு தேவை தேர்தல் செலவுக்கான படமா, அதை விட எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுங்கள். ராஜினாமா பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்சியிலையும் உங்களுக்கு முக்கியமான பதவி தரும். அதை தாண்டி எம்எல்ஏ திரும்பவும் நீங்கள் அதே தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பும் தரோம். இன்றைக்கி அதிமுக திமுகவோட தாவேகா விசில் சின்னம் அப்படிங்கிறது மக்கள் மனசில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிச்சு. இடைத்தேர்தல் வரும், திருச்சி கிழக்குக்கு வருது. அதே போல் நீங்கள்லாம் ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து அங்கே இடைத்தேர்தல் வரும். அப்படி இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நீங்கள் திரும்பவும் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அமைச்சர் பதவி கூட தலைவர் கொடுப்பாரு. அமைச்சர் பதவி கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தொகுதி மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எம்எல்எம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, சதுரங்க வேட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு. இதை நம்பி எஸ்பி வேலுமணி சிவி சண்முகத்தை நம்பி போனாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஏங்க அவங்கள நம்புறீங்க? அவங்க யாருங்க? உங்களை நிர்ணயிக்கிறதுக்கு அவங்க யாருங்க? உங்கள் மூலமாக உங்களை வச்சு அவங்க எங்கள்கிட்ட பேரம் பேசுகிறாங்க தெரியுமான்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சிவி சண்முகத்தை நம்பி போன எம்எல்ஏக்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இதனால தான் மரகதம் குமரவேலு, சத்யபாமா, ஜெயக்குமார் இவங்க எல்லாமே என்ன செஞ்சுட்டாங்க, டக்குன்னு தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுத்தோன்னே ஒரு 10 நிமிஷத்தில் அவர் தலைமை செயலருக்கு அனுப்பிச்சிட்டாரு. தலைமை செயலர் தேர்தல் ஆணையத்தை அனுப்பிச்சிட்டாரு. தேர்தல் ஆணையம் இன்றைக்கி அனுப்பிச்சிடுவாங்க, அந்த எம்எல்ஏ பதவிகள் காலி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. சரி, இவங்க வந்து இவங்களோட ராஜினாமா பதவியை ஏற்றுக்கிட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா தலைமை செயலகம் போகிறாங்க, ஆதவ அர்ஜுனா பார்க்குறாங்க, புஸ்லி ஆனந்தை பார்க்குறாங்க, செங்கோட்டையனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு உறுப்பினர் கார்டை வாங்குறாங்க, தாவேகா உறுப்பினர் கார்டை வாங்குறாங்க. டக்குன்னு உடனே போய் முதலமைச்சர் விஜயை போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. என்னதான் நடக்குது இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பாஜக அரசியல். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளில் அவர் என்ன சொன்னார், திருமாவளவன் தேர்தல் பிரச்சார சமயத்தில் ஆர்எஸ்எஸோட பிள்ளை குழந்தை விஜய், நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்படி இவர் அமைச்சர் பதவி தரம் போகிறேன்னு சொன்னோன்னே அவரே போய் சரண்டர் ஆகிட்டார். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லை, விசிகா மேலேயும் நம்பிக்கை சுத்தமாகவே இல்லை அவங்களுக்கு, ஐயுஎம்எல் மேலேயும் பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல, அவங்களும் வந்து ஒரு எல்லையில் நம்மளை வந்து டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா தனி மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டோம் அப்படின்னம்னா இவங்க எந்த சூழ்நிலையிலும் நம்மளை வந்து ஆட்டி படைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராரு. அந்த எண்ணத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம், நம்மகிட்ட தனி மெஜாரிட்டியில் இவங்க வந்து நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, நம்மளை சரியாக செயல்பட விட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, அதுக்காக இந்த மாதிரி பேர அரசியல் வந்து நல்லா இருக்குமா? உங்களை வந்து துயர ஆட்சியாக மாற்றி விட்டீங்களே, தூய ஆட்சி தருவேன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்தாங்கள்ல, இந்த மாதிரி வந்து சல்லித்தனமான வேலையை பார்க்குறது கஷ்டமாக இல்லையா? மக்கள் வந்து எப்படி இருப்பாங்க? இப்போ நீங்கள் தாவேகால அதிமுக எம்எல்ஏக்களை வந்து 3 பேரை வந்து தாவேகாவுக்கு இழுத்துட்டீங்க. இன்னும் சில பேரோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க, வர்றாங்க எல்லாருமே. ஒன்று 15 பேரை வந்துட்டாங்கப்பா. 15 உங்களுக்கு தனி மெஜாரிட்டிக்கு தேவைக்கு மேலேயே ஒரு 15 பேர் வந்துட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் திரும்பவும் தாவேகா சின்னம் விசில் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிங்கன்னா அந்த தொகுதி மக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு என்ன நம்பிக்கை இருக்குது? இல்லை அவங்களை ஜெயிக்க வைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? இல்லை திரும்பவும் அந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தாவேகா மேலே எதிர்பார்ப்பு குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற ஒரு சர்வே இப்போ சமீபமாக பேசிகிட்டு இருக்காங்க. சர்வே பற்றியெல்லாம் நம்ம சொல்லாத, திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடிலாம் பேசுனதெல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணீங்களோ அந்த வேலையோட அதிகமாக திமுக பண்ணிக்கிட்டே இருக்குது. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் போனதுலேருந்து அதிமுக காரங்களோட கொதிப்பை விட திமுக காரங்க அதிகமாக கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா இந்த 3 பேருமே தங்களுக்கு எம்எல்ஏ பதவி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் போனாங்க. எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி கிடைக்கும், நம்ம முன்னாடியே போயிடுறது ரொம்ப நல்லது. ஆதவ அர்ஜுனாவோட பேரத்துக்கு அடிபணிச்சிட்டாங்க, தேவையான அமௌண்ட்டு வாங்கியாச்சு. இப்போ என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, இப்போ திரும்பவும் எம்எல்ஏ பதவி சீட்டு அதே தொகுதியில் தராங்க அப்படின்னா நீங்கள் எம்எல்ஏ அமைச்சராக முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏற்கனவே அமைச்சர் ஃபுல் முடிஞ்சாச்சு, இனிமேல் அமைச்சர் பதவி போட முடியாது. அமைச்சர் பதவி போடணும் அப்படின்னம்னா அமைச்சரை மாற்றணும், அவ்வளோதான். மாற்றி இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா தாவேக்கால இருந்து
முன்னாடி தாவேக ஆரம்ப கட்டத்திலேருந்து வேலை செஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்பட்டு போயிடும். அப்படிங்கிறனால இப்போதைக்கு அமைச்சர் பதவி மாற்ற மாட்டாங்க. சரி 6 மாத காலம் இருக்கட்டும், அவங்க தாவேகா உறுப்பினராகவே தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாலும், இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தேர்தலுக்கு செலவழித்த பணம், இப்போ இவங்க ஒரு 15 கோடி செலவழிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 20 கோடின்னு வச்சுக்குவோம். 10 கோடி அதிமுக தலைமை கொடுத்துருக்கோம், இவங்க 10 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 20 கோடியை 50 கோடியாக கூட வாங்கிக்குவாங்க. அதை ஒரிஜினட்டை கொடுக்குறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, லாபம் தானே. இவங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்கல்ல, எங்களுக்காக எங்கள் சட்டமன்ற தொகுதிக்காக இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சி ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன சும்மா ஓட்டு போட்டாங்க? காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. நாங்கள் காசு வாங்கிக்கிறோம், இங்கிட்டு செலவழித்த காசை வாங்கிக்கிறோம். சும்மா 5 வருஷம் வந்து எதிர்கட்சியாக நாங்கள் உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே மக்களுக்கு செய்ய முடியாமல் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் போய் விஜய்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? அதனால நாங்கள் விஜய் கட்சிக்கே போயிடும் அப்படின்னு தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணியாச்சு. திரும்பவும் தாவேகா சார்பாக அதே தொகுதியில் எம்எல்ஏக்கு போட்டி போடுவோம் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்தாரு ஆதவர்ஜுனா. இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீட்டு வேணுமா இல்லை வாரிய தலைவர் பதவி வேணுமா? எம்எல்ஏ சீட்டு வாங்கி அமைச்சர் ஆகிறத விட நீங்கள் சிம்பிளாக வாரிய தலைவர் பதவி வாங்கிக்கோங்க. ஏறக்குறைய அது எம்எல்ஏ பதவிக்கு இணையான ஒரு பதவி தான். அது ஒரு ஐஏஎஸ் இருப்பாங்க, அதிகாரி இருப்பாங்க, இவங்களை மெயின்டைன் பண்ணுவாங்க, எல்லாமே இவங்களுக்கு சொல்லித் தருவாங்க. எல்லாமே ஒரு எம்எல்ஏக்கு கிடைக்க, ஒரு அமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயமும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போன 3 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா, நமக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க, எம்எல்ஏவா நிற்போம், அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு தான் கோரிக்கை வச்சுருக்கோம். திடீர்னு வந்து வாரிய தலைவர் பதவி உங்களுக்கு வேணுமா, வாரிய தலைவர் பதவி வாங்கிக்கிறீங்களா, இப்பயே வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜுனா பேசுகிறது மிகப்பெரிய ஒரு சலிப்பை கொடுத்துருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்கள் தொகுதியில் ஒரு சர்வே எடுப்போம், நாங்கள் தான் டீம் வச்சுருக்கோம்ல, ஒரு சர்வே எடுப்போம். அந்த சர்வேயின் அடிப்படையில் உங்களுக்கு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதே தொகுதியில் போட்டி போட முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு. இது ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம்ல. இப்போ ரிசைன் பண்ணியாச்சு, அதை தாவேக்கால உறுப்பினர் கார்டு வாங்கியாச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு இந்த 3 பேருமே குழப்பத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த 3 பேருமே அவங்க வந்து அதிமுகலேருந்து இங்கிட்ட தாவணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இப்படி டார்ச்சர்லாம் கொடுக்குறாப்புல ஆதவர்ஜுனா, நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாரிய தலைவர் வாங்கிட்டு அமைதியாக இருங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் உங்கள் தொகுதியில் சர்வே எடுப்போம், உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னு எப்படி அதிமுகலேருந்து இங்கே தாவேக்காவுக்கு தாவி எம்எல்ஏ பதவி கொடுப்பாங்களா? அவங்க தாவேக்காவில் இருக்கிறவங்க அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கிறவங்களுக்கே அவங்க தரமாட்டேறாங்க, அவங்களுக்கு விசுவாச நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தராங்க. இப்படிங்கிற மாதிரி பேச்சு இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்களும் போயிட்டாங்க. சரி, இந்த அரசியல் இருக்குல்ல, இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப புதுசு, ஆனால் பாஜகவுக்கு இது பழசு. ஏற்கனவே திருமாவளவன் சொன்ன மாதிரி தான் விஜய் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொன்னார். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கர்நாடகா, மத்திய பிரதேசத்தில் பாஜக எப்படி எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு என்ன வேலை பார்த்துச்சோ அதை தான் இப்போது டிவிக்கே பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அதிருப்தி எம்எல்ஏக்களை வந்து அவங்க வந்து ராஜினாமா பண்ண வச்சு தாவேக்களை இணைச்சு அவங்கள வந்து இடைத்தேர்தல் அந்த தகுதிக்கு வர வச்சு அந்த தொகுதியில் தாவேகா வேட்பாளராக நிறுத்தி அவங்க மூலமாக தாவேகாவோட எண்ணிக்கையை பலப்படுத்துறது, தனிப்பெரும்பான்மையை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. இது பாஜக நிறைய இடங்களில் பண்ணுது, அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸில் இதனால கட்சி தாவல் சட்டம் 3ல் 2 பங்கு வந்தால் தான் அவங்க மேலே வந்து எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி 3ல் 2 பங்கு வந்தால் கூட, அப்படியே இது தாவேகாவுக்கு வந்தால் கூட அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்கன்னா கூட அது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் விஜய்க்கு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா பாஜகவோட அரசியலை கையில் எடுத்து விஜய் செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இப்போ வைக்கிறாங்க. இப்போ பாஜகவோட செயல்பாடுகள் மூலமாக தான் இவர் செயல்படுறாரு அப்படின்னா, பிசியா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? விஜய் நம்பி போனவங்க இவங்களுக்கு என்ன நடக்கும்? 2019 கர்நாடகாவில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 17 பேர் ராஜினாமா பண்ணாங்க. ராஜினாமா பண்ணிட்டு என்ன செஞ்சாங்க? பாஜகவில் போய் சேர்ந்தாங்க. அதனால தான் என்ன செஞ்சு காங்கிரஸ் ஆதரவாக இருந்த குமாரசாமி ஆட்சி கலந்துச்சு, எடையூரப்பா தலைமையிலான ஒரு ஆட்சி வந்துச்சு. அதே போல் 2020 மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாமே ராஜினாமா பண்ணாங்க, பாஜகவில் இணைஞ்சாங்க. கமல்நாத் தலைமையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து திரும்பவும் பாஜக ஆட்சி அங்கே வந்துச்சு. இடைத்தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை அதிகரிச்சிட்டாங்க. அதே ஒரு சுச்சுவேஷனை இங்கே தாவேகா தரப்பில் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பாஜக அரசியலை
அப்படியே கையில் எடுத்து விஜய் பண்ணுறாரு, மாநில அரசியலுக்குள்ளே பண்ணுறாரு. அது தேசிய கட்சியாக இருந்தால் அவங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேகாவும் அதே பாலிசியை கையில் எடுத்து அவங்க பண்ணுற இந்த விஷயம் இருக்குல்ல, இது ரொம்ப கேவலமான ஒரு அரசியலாக இருக்குது பார்க்கவே அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவோட கூட்டணி வச்ச அதிமுகவா அப்படி பேசுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், விஜய் வந்து ஒரு நேர்மையான தூய ஆட்சி கொடுக்குறேன்னு சொன்னவர் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. இல்லைங்க, நாங்கள் வந்து கூப்பிடலங்க, அவங்களாம் வந்து பேசுகிறாங்க, ராஜினாமா பண்ணுறாங்க, அவங்களாம் வந்து கட்சியில் சேர்றாங்க, கட்சியில் சேர்றவங்கள நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம்ல அப்படின்னு பேசினாலும் அது சரி கிடையாது. ராஜினாமாவை எம்எல்ஏக்களை ராஜினாமா, நீங்கள் கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் தூக்குங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எம்எல்ஏக்கள், ஒரு கட்சி எம்எல்ஏக்கள் அது 21 நாளில் அவங்க பதவியை ராஜினாமா பண்ண வச்சு அவங்களுக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கேள்விக்குறியாக இருக்குது. எவ்வளோ பெரிய பணப்பெட்டி கொடுத்துருப்பீங்க. இப்படி தான் பேசுகிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. மக்களுக்கு வந்து நீங்கள் ஆட்சி பண்ணுங்க, கரண்ட் கட்டு பிரச்சனை இருக்குது, இங்கே ஒன்றிய செயலாளர் வந்து குவாரியில் போய் காசு கேட்குற விஷயம் இருக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டுகள், கொள்ளைன்னு 15 நாளைக்குள்ள மிகப்பெரிய அளவில் சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுலெல்லாம் கவனம் செலுத்துங்க, இந்த விஷயத்தை விடுங்க. மக்கள் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். யார் உங்களை வந்து ஆட்சியை கவிழ்க்க செயல்பட்டாலும் உங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வைங்க. இப்போ மக்கள் ஆதரவு உங்களுக்கு எதிராக திரும்புது அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காரங்களே பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? விஜய் செயல்பாடுகள் சரியா தப்பா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.